டாக்டர், ஆட்டிசம், திக்குவாய் இவைகளுக்கு மருந்து என்ன? இது ஒரு விசித்திரமான வினோதமான கேள்வி. ஆட்டிசம் ஏன் ஏற்படுதுன்னு இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியலை. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் கலிஃபோர்னியா கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். தடுப்பூசிகள் எடுப்பதனால ஆட்டிசம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மனநோய் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆட்டிசம் ஒரு குறைபாடு தான், அதை டிசீஸ்னு சொல்ல முடியாது, நோயின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களை முதல்லையே நம்ம கவனிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அட்டென்ஷன் டெஃபிசிட்டி என்று சொல்லுவோம். ஏன்னா அது ஏடிஹெச்டி இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறத. இது பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனை. இதை மருந்தின் மூலமாகவும் பயிற்சியின் மூலமாகவும் மாற்றலாம். உலக அளவில் அப்படித்தான் முடியும், முழுமையாக அல்ல. அவர்களுக்கு சிறப்பான ஒரு தன்மை இருக்கும், அந்த ஃபீல்டில் அவங்கள விடணும். ஒருவேளை கணக்கு நல்லா போடுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கணிதத்தை ஒழுங்காக கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கூட ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க, ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட ரெயின்மேன் 1, 2 இப்படி நிறைய வந்திருக்குது. அவனை ஒரு சூதாட்ட விடுதிக்கு கொண்டு செல்லும் பொழுது அடுத்து என்ன எண் வரும் என்பதை கணக்கிட்டு அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்லுவான். இவன் சூதாட்டத்தில் வின் பண்ணி கொண்டே வருவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு புத்தி கூர்மையெல்லாம் இருக்கும். அந்த குழந்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயத்தில் பயன்படுத்தணும். இரண்டாவது, சிறு வயதிலேயே நீங்கள் ஆட்டிசம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே நெல்லை மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஓணான் சுடர் தைலம் இதை வாங்கி ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளை பாலில் 6 சொட்டுக்கள் அல்லது 7 சொட்டுக்கள் கலந்து குடிக்க கொடுக்கணும். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நாள் கேட்கக்கூடாது, 6 மாதமோ 7 மாதமோ கொடுக்கலாம். ஆனால் 2 மாதங்களில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுவும் ஞாபக சக்திக்கு பயன்படுத்தக்கூடிய வல்லாரை போன்ற ஏதாவது ஒன்று. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இங்கே பிரெண்டன் சொல்லி ஒரு மருந்து கிடைக்கிறது. இன்னும் ஞாபக சக்திக்கு எத்தனையோ மருந்துகள்லாம் வருது, மெமரி கேப்சன்லாம் வருது. சாஜி என்று உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு மருந்து வருகிறது. இதில் ஏதாவது ஒன்று இந்த ஞாபக சக்திக்குரிய ஒரு மருந்து கொடுக்கலாம். டாபர் கம்பெனியில் கூட உங்களுக்கு மெமரிக்காக ஒரு சிரப் ஒன்று போடுறாங்க, மிக அருமையாக இருக்குது. ஷங்கு புஷ்பி என்கிற மூலிகையும் பிரம்மிங்கிற மூலிகையும் கலந்த அந்த சிரப், அந்த டானிக் வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ 2 விஷயம். ஒன்று, ஓணான் சுடர் தைலம் காலையில் 7 டிராப் பசும்பாலில் கலந்து, மாலையில் 7 டிராப் பசும்பாலில் கலந்து குடிக்க கொடுக்கணும். இதுக்கிடையில் இந்த ஷங்கு புஷ்பி டானிக் எல்லா கடைகள்லையும் கிடைக்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரணும். விரைவாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் அவங்கள்ட்ட மாற்றத்தை. நீங்கள் சொல்கிறத கவனிப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. பருவம் வரும்பொழுது ஹார்மோன் அவங்க உடம்புல வேறு மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றதுனால அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சில காரியங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போது அவங்க அமைதியாவாங்க. இது தெரியாமலே அவங்க போராட்ட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாமல் நாம் அவங்கள ட்ரீட் பண்ண நினச்சா அது முடியாது. அவங்களுக்கு மிருக வெறி வரும். அப்போ எதையாவது அடித்து உடைப்பாங்க, வேகத்தை காட்டுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு 16-17 வயசு வரும்போது ஒரு மூர்க்கம் வருதுன்னு சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் அதை குறைப்பதற்கு செக்ஷுவல் லெட் அவுட் என்று ஒன்று வேணும். இது மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் சில காரியங்களை செஞ்சு கொடுக்கணும். இந்த விஷயங்களை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டிசத்துக்கு ஒரு தீர்வு உண்டு. ஆட்டிசம் வராமல் குழந்தைகள் பெறணும்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் தடுப்பூசிகள் எடுக்காதீங்க. தாய்மார்கள்லாம் எடுக்காதீங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எதையும் எடுக்காதீங்க. குழந்தை பிறந்த உடனேயும் உடனடியாக தடுப்பூசிகளும் போடாதீங்க. தடுப்பூசிகள் நல்லதா கெட்டதான்னு இந்த உலகம் முழுக்க டிபேட் போயிட்டு இருக்குது. 50% டாக்டர்கள் தடுப்பூசிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அவங்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பின்னால் வேலை செய்கிறவங்க. மீதி 50% போராடிட்டு இருக்கிறோம். தடுப்பூசியே வேண்டான்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆய்வில் அமெரிக்காவில் தெரிய வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 வயதுக்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் இந்த மூளை சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சது. 50 வயசுக்கு ஆகிப்போச்சுன்னா பல மில்லியன் அமெரிக்கன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு ஞாபக சக்தி குறைபாட்டில் இருக்கிறாங்க. இன்னும் அல்சைமர் என்கிற நோய் வந்திருக்குது. எம்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் நோய் அவங்கள தாக்குது. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இது பிரைமரி நர்வஸ் சிஸ்டம், மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய நோய்கள். ஏன் இவங்களுக்கு இவ்வளோ அதிகமாக வருதுன்னு பார்த்தாங்க. கண்டுபிடிச்ச உண்மை தான்,
அமெரிக்கர்கள் நிறைய தடுப்பூசிகள் எடுப்பாங்க, வாழ்க்கை முழுக்க தடுப்பூசிகள் எடுப்பாங்க, ஃப்ளூ ஷாட் அது இதுன்னு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. இந்த தடுப்பூசிகளில் உள்ள மெர்க்குரி, அதோட அந்த உள்ள வீரியம் குறைக்கப்பட்ட கிருமி, இந்த இரண்டும் அவர்கள் மூளையை போய் தாக்கிட்டு, மூளையை இறந்ததுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி பார்த்தா 80 வயசில் பண்ணி பார்த்தா அவ்வளோ அங்கே அக்யூமுலேட் ஆகி போயிருக்கு. அப்போ ஒரு மனுஷனாவே வாழ்ந்திருக்க மாட்டான். யோசிக்கிற திறன் கூட குறைஞ்சா என்ன வாழ்க்கை, சுவையே இருக்காத. சரி, இந்தியாவில் ஏன் இப்படி பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடத்தாங்க. இவ்வளோ 120 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது குறைவாக இருந்தது, 1% என்ற அளவுக்கு. ஏன் என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவங்க சாப்பாட்டில் அன்றாடம் மஞ்சளை பயன்படுத்துகிறார்கள். ஆக மஞ்சளை தினந்தோறும் கறியில் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த நோய் வராதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தினந்தோறும் உங்கள் சமையலில் மஞ்சள் சேர்க்குறீங்களா? அதே போல தான் தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் சேர்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, எழுதி வச்சுக்கோங்க. மிக எளிய மருந்து. ஆக மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் படுத்துகிறேன், ஆட்டிசம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குழந்தை பெறதுக்கு முன்னாலேயே ஒரு ஆலோசனை. புருஷனும் பொண்டாட்டியும், கணவனும் மனைவியும் சேரும் பொழுது, இணைந்து பொழுது, அதாவது உங்களுடைய மாதவிடாய் வந்த 14, 15, 16 இந்த தேதிகளில் கூடுவீங்க. அப்படி கூடும் பொழுது குழந்தை உண்டாகுது. எந்த நாள்னு உங்களுக்கு தெரியாதனால நாங்கள் 3 நாளை சேர்த்து கொடுக்குறோம். அப்படி அந்த கருத்தரிக்கும் பொழுது நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடல் உறவுக்கு போகக்கூடாது, வயிறு காலியாக இருக்கணும். அப்போ இரவு நேரத்தில் சாப்பாட்டை குறைச்சிக்கிறது நல்லது. சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இருக்கிறது நல்லது. அதிகாலையில் இருக்கிறது இன்னும் நல்லது. அப்போ வயிற்றில் மலமோ சிறுநீரோ தேங்கி இருக்கக்கூடாது. இது முக்கியமான கண்டிஷன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, தடுப்பூசிகள் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாட்டில் மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. மிக அருமையாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. வந்த பிள்ளைங்களுக்கு ஓனான் சுடர் தைலம் காலை மாலை 2 வேளை கொடுத்துட்டு இந்த பிரண்டன் அல்லது சங்கு புஷ்பி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் அந்த இதிலிருந்து குறைபாடுகளை நீக்கி கொண்டு நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. மேலும் உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இவைகள் உள்ள தீர்வுகளை உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்லுவோம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-995-0416. டாக்டர் ராஜசேகர் ஆத்தியப்பன், கனடா. இங்கே நாகர்கோவில், இந்தியாவில் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9362728808 சாம் டேனியல். வணக்கம்.